அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். எந்த ஒரு மசாலாவும் அரைச்சி சேர்த்தாம ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, 2 எண்ணிக்கையில் கிராம்பு சேர்த்துருக்கேன், 2 எண்ணிக்கையில் பட்டை சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ 2 எண்ணிக்கையில் வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பெரிய தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கட்டும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம இப்போவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 சிட்டிகை அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லாவே மசிஞ்சிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை நல்லா சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஃபுல்லாகவே மூழ்காத அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், இல்லைன்னா தண்ணி அதிகமாகிடும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்போவுமே சந்தேகமாக இருக்கும். ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் உப்பு மறுபடியும் சேர்த்துக்குங்க. நான் சிக்கன் மசாலா 20 கிராம் இருக்கும் இல்லைங்களா, அது ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. நம்ம இதுக்கு மேலே வேறு எந்த மசாலாவையும் நம்ம ஆட் பண்ண போகிறதும் கிடையாது. எதையும் அரைச்சி ஊற்ற போகிறதும் கிடையாது. அதாவது தேங்காய் அதெல்லாம் கூட அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். காரம் உப்பு மட்டும்தாங்க நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது. அந்த 2 மட்டுமே வச்சு நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டான கிரேவி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிரேவி செஞ்சு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா வகையிலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.